ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம ஏகே அவர்களுடைய AK64 படத்துலேருந்து அஃபிஷியல் அப்டேட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏகே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துடைய டேரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் AK64 படத்தை பற்றி அப்டேட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ படத்துக்கான ஒர்க்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்டேட்ன்றது ப்ரொடக்ஷன் சைடு அண்ட் அதுக்கப்புறமா ஹீரோ சைட்லேருந்து ஆகஸ்ட் மந்த்தில் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்தில் ஒரு தரமான அப்டேட் இருக்குன்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ ஆக்சுவலாக ஆல்ரெடி ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துரும், ஜூலை 10ஆம் தேதிக்குள்ள வந்துரும், ஜூலை எண்டுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்போ இந்த வகையில பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு. சோ அதனால ஆகஸ்ட் மந்த்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ எப்ப வேணா ஆகஸ்ட் மந்த்ல அப்டேட் வரலாம். சோ இன்னும் இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்றது ஃபிக்ஸ் ஆகல. சோ இதுதான் டிலேவுக்கு காரணம். சோ அந்த வகையில நம்ம ஏகே அவர்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. அது நம்ம ஏகே அவருடைய ஒய்ஃப் ஷாலினி அவங்களும் அதுக்கப்புறமா நம்ம ஏகே அவர்களும் தான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் ஆகஸ்ட் மந்த்ல வரும்னு நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். சோ ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு வழியா வீடியோ காலம் பிறந்துருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா ஷூட்டிங்கை பத்தியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ஷூட்டிங்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்றதா ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா போதும், ஷூட்டிங்ன்றதையும் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் மந்த் வரைக்குமே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ ஒரு 4 மாசமா ஷூட்டிங் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா படத்தைன்றதை சம்மருக்கு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பாப்போம். நம்ம ஏகே அவர்கள் ஃபர்ஸ்ட் ரேசிங்ல இருந்து ரிலீவ் ஆகி வரணும். ஸோ அதுக்கப்புறமா தான் இது நடக்கும். அண்ட் இதுக்கப்புறமா அந்த ஒரு ரேசிங்கை பத்தி ஒரு கிளாடியேட்டர்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. அது வேற ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் அதுக்கான எந்த அப்டேட்டும் வரல. சோ அது நான் போட்ட கிடப்புல கிடக்கு. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அது நம்ம ஏகே அவருடைய பர்த்டேக்கே வரும்னாங்க. பட் அதுவும் டிலே ஆகி ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆகஸ்ட்ல இருந்து போஸ்ட்பாண்ட் ஆகி எப்போ வரப்போகுது அப்படின்றதும் அது தெரியல. சோ அதை நம்ம பொறுத்து பார்ப்போம். போக பொறுமையா தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அப்புறமா அந்த AK64 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் ஈகிள் வெயிட்டிங். ஃபேன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் கொண்டாட்டத்தில் இருக்காங்க, ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கொண்டாட்டத்தில் இருக்காங்க, எல்லா ஃபேன்ஸுமே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஏகே ஃபேன்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா என்னடா இது எந்த அப்டேட்டுமே வரலையே அப்படின்ற மாதிரி டென்ஷன்ல இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் ட்ரீட்டா இந்த ஒரு அப்டேட் வந்துருச்சு. சோ ஆகஸ்ட் மந்த்ல அப்டேட் இருக்குது. சோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. தாறுமாறா பார்த்து கொண்டாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே அவர்களுடைய AK64 படத்தோட அப்டேட் ப்ரொடக்ஷன் சைடு அண்ட் அதுக்கப்புறமா ஹீரோ சைட்ல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அப்டேட் ஆகஸ்ட் மந்த்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அபிஷியலா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. சோ இதை பத்தி உங்களை பின் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.